ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாளும் ஒரு செய்தி. சலித்து கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை மட்டுமே பார்க்கிறான். ஆனால் சாதித்து கொள்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பை மட்டுமே பார்க்கிறான். ஆமாங்க, இன்றைக்கு வாய்ப்பை பற்றி தான் இந்த குட்டி கதையில் பார்க்க போகிறோம். சிந்தனை ஒரு ஆறு கரை புரண்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சான். அப்போ 2 பேர் ஆற்றை கடப்பதற்காக சரியான வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த வழியாக ஒரு காட்டு மாடு வந்துச்சான். அந்த மாடு பொத்தொன்னு தண்ணிக்குள்ளே குதிச்சு நீந்த ஆரம்பிச்சுதான். உடனே இன்னொருத்தனும் தண்ணிக்குள்ளே குதிச்சு அந்த மாட்டின் வாழை கட்டியாக பிடிச்சிக்கிட்டானான். இந்த மாடு அவனை நீந்தி மறுக்கரையில் கொண்டு விட்டுச்சான். இதை பார்த்து கொண்டிருந்த இன்னொருவன் அடுத்த வாய்ப்பு வந்தால் அதை கட்டாயம் பயன்படுத்தி விட வேண்டும் என்று யோசிச்சுக்கிட்டே நிற்கும் பொழுது இன்னொரு நாய் அந்த பக்கம் வந்துச்சான். அந்த நாயும் அந்த ஆற்றை கடப்பதற்காக போத்துன்னு தண்ணிக்குள்ளே குதிச்சுதான். இவன் ஒரு செகண்டு கூட யோசிக்காமல் படார்னு இவனு தண்ணிக்குள்ளே குதிச்சு அந்த நாயின் வாழை கட்டியாக பிடிச்சிக்கிட்டானா. இப்போ அந்த நாயும் அந்த மனிதனும் அந்த ஆற்றை கடக்க முடியாமல் அந்த ஆற்றில் தத்தளிச்சாங்களாம். அந்த ஆறு 2 பேரையும் அதன் போக்கிலே இழுத்துட்டு போயிட்டான். ஆமா நட்புக்களை, இதை போலத்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டே இருக்கிறோம். நினைச்ச வண்டியில் ஏறி நினைச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல நின்று தான் ஆகணும். அடுத்தவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு சரியாக பொருந்துகின்றது. அவர்களெல்லாம் அதை பிடித்து முன்னேறிவிட்டார்கள். நமக்கும் அந்த வாய்ப்பு சரியாக பொருந்தும் என்று அதன் பின்னாடியே போய்கொண்டிருக்கக்கூடாது. நமக்கான சரியான வாய்ப்பு எது என்று கண்டுபிடிக்க தெரிய வேண்டும். அதை சரியான நேரத்தில் பயன்படுத்த தெரிய வேண்டும். ஏதோ இவ்வுலகில் பிறந்து விட்டோம், எப்படியும் வாழ்ந்துதான் ஆக வேண்டும், எப்படி வாழ்ந்தால் என்ன என்று சலித்து கொண்டு வாழக்கூடாது, சாதித்து கொண்டே வாழ வேண்டும். எப்பொழுதுமே நல்ல சொற்களை பேசணும், நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும். யூ ஷுட் பி வெரி 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 ஆப்டிமிஸ்டிக் இன் லைஃப். நமக்கெல்லாம் எங்கே வாழ்க்கை கிடைக்க போகிறதுன்னு சலிச்சுக்கிறவனுக்கு வாழ்க்கை வராது. நமக்குத்தான் இந்த உலகம். நாளை நாம தான் இந்த நாட்டை ஆள போகிறோம். நாட்டை ஆள போகிறோம்னா என்ன, வசதியாக வாழ போகிறோங்கிற பொருளில் சொல்கிறேன். நமக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு ஆப்டிமிஸ்டிக்காக வளர்த்துக்கணும். நமக்கான சரியான வாய்ப்பை கண்டுபிடித்து அதை சரியான தருணத்தில் பயன்படுத்திவிட்டால் நமது வாழ்க்கை சரியான வெற்றி பாதையை நோக்கி செல்லும். ஒரு முறை ஒரு வாய்ப்பை தவற விட்டுவிட்டால் உன் விழிகளை கண்ணீரால் நிரப்பாதே. அந்த கண்ணீரே அடுத்த இன்னொரு வாய்ப்பையும் மறைத்துவிடும். அதை மகிழ்ச்சியோடு எதிர்கொள். வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை போல் தொடர்ந்து வரணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி.